அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, தோழர்களே, சொந்த பந்தங்களே, மூத்த உலமா பெருமக்கள், மூத்த ஷேக்மார்கள், இறை நேசர்கள், இமாமுகள், வழிகாட்டிகள், மூத்த பெரியோர்கள் சில நன்மையான விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகின்றார்கள், 4 விஷயங்கள் மனிதனுக்கு உடலிலே வலிமையை உண்டாக்கும். 4 விஷயங்கள் மனிதனுக்கு உடலில் தாக்கத்தை கொடுக்கும் என்பதாக எழுதுகிறார்கள், சொல்கிறார்கள். அதில் முதலாவது அத்தர், நறுமணங்களை அதிகமாக பூசுவது, நறுமணத்தை அதிகமாக, அத்தர்களை அதிகமாக பூசுவது, உபயோகிப்பது. இரண்டாவது, தினந்தோறும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, தினந்தோறும் குளிப்பது. மூன்றாவது, எந்த இறைச்சி, ஹலாலாக்கப்பட்ட இறைச்சி, எந்த மாமிசம், எந்த கறி உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்கிறதோ அந்த கறிகளை, மாமிசங்களை அதிகமாக சாப்பிடுவது. அதற்கு பிறகு நான்காவதாக இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகின்றார்கள், வெள்ள ஆடை, கதராடை அதிகமாக அணிவது. 4 விஷயங்களும் மனிதனுக்கு உடலில் வலிமை தருவதாக எழுதுகிறார்கள், சொல்கிறார்கள். இந்த 4 விஷயத்தை பின்பற்றிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.